நடிகர் நாகேஷ் ஒரு முறை வானொலி ஒன்றிற்கு பேட்டியளித்திருந்தார். அதில் கேள்வி கேட்ட நண்பர், சார், நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேர் இன்னொருத்தருக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டார். அதற்கு நாகேஷ் சிரித்துக்கொண்டே, கவலையே படமாட்டேன் சார். ஒரு கட்டடம் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரங்கட்டி குறுக்க பலகை போட்டு அது மேலே சித்தால் நின்று கைக்கு கை கல் மாற்றி கட்டடம் வசந்துட்டே போகும். அப்புறம் கீழே வரும்போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அவுத்துட்டே வருவாங்க. எல்லாம் முடிஞ்சப்புறம் கிரகப்பிரவேசத்தன்னைக்கு கட்டடம் கட்ட எந்த மரம் முக்கியமாக இருந்துச்சோ அந்த மரத்தை யார் கண்ணிலையும் படாமல் வீட்டுக்கு பின்னாடி எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு வேற எங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நட்டி கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. உலகே உன்னை வெறுத்தாலும் ஊரே பகை ஆனாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷமுண்ண தந்தாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ்நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் அடியார்க்கு வரும் துன்பம் அவனுக்கே சரணென்று சிவனே என்றிரு மனமே.